பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்று இவர் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அவர் முதல்ல அவர் மனசில் அவர் ஒரு மனுஷனாக பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது அவர் மனசில் அவர் ஒரு யூதனாக பிறந்தார், யூத குடும்பத்தில் ஒரு யூதனாக பிறந்தார். மூணாவது அவர் ஒரு ராஜரீக குடும்பத்தில் பிறந்தார். நாலாவது தேவனுக்கு ஒரு பிரியமான தாவீது குடும்பத்தில் அவர் பிறந்தார். பாருங்க, மனுஷனா பிறந்தார், யூதனா பிறந்தார், ஒரு ராஜரீக குடும்பத்தில் பிறந்தார், தேவனுக்கு பிரியமான ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்து பிறக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்கே பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி வைத்திருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்லே இயேசு பிறந்தார். என் சுவிசேஷத்தின்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சுவிசேஷத்தின் படியே, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின்படி. பவுல் சொல்றார் என் சுவிசேஷத்தின்படியே. இதுவரை பவுலை பொறுத்த வரைக்கும் அது பரலோகத்தினுடைய சுவிசேஷம், அது நித்திய சுவிசேஷம், அது மகிமையின் சுவிசேஷம், அது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம். இப்போ பவுலை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா என் சுவிசேஷம். அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கொள்கிறார். சுவிசேஷம் யாருது? என்னது தான்ப்பா, என்னுடைய சுவிசேஷம் தான் அது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த சுவிசேஷம் ரொம்ப பெருசு, ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. இந்த சுவிசேஷத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? என்னுடைய சுவிசேஷம்னு பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தார். அவர் கொண்டு வந்த சுவிசேஷம் பவுலுக்கு எப்படி அவருடைய சுவிசேஷமோ. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை இயேசு கிறிஸ்து கொடுத்த வேலைன்னு நினைக்கல. அவர் சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைன்னு நினைக்கல. சுவிசேஷம் அறிவிப்பது தான் என்னுடைய வேலை, ஏன்னா அது என்னுடைய சுவிசேஷம். அந்த ஒரு எண்ணத்தோட அந்த சுவிசேஷத்தை அவர் பார்க்குறாரு. ஆகவே அவர் என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்பதை நீ நினச்சிக்கப்பா. எதை நீ ஞாபகத்தில் வைக்கிறியோ இல்லையோ, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர் என்பதை நீ ஞாபகத்தில் வை. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன். இந்த வேளையில் நான் சொல்லுகிறேன், என்னை கேட்கிற அன்பானவர்களே, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்தவர், அந்தகார சக்திகளை ஜெயித்தவர். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரித்தோரிலிருந்து எழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார், எல்லா வித போராட்டங்களையும் மேற்கொண்டு எழுந்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அவர் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்தவருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கொண்டாடுங்க. உயிர்த்தெழுதலை பற்றி சிந்திங்க. எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகிறார்.
இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பது மிக முக்கியமான அவசியமான செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிதாவே, உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென்.